Hello friends, welcome back to CMA Asan. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 7 from CMA Inter Direct Taxation Study Note 7 PGBP சாப்டர் இருக்கு இல்லையா, அதில் டெப்ரிசியேஷன் அதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபார் 6 கிளாஸ் முடிஞ்சிருக்கு. இப்போது 7th கிளாஸ் பார்க்கலாம். Depreciation in case of power units. An undertaking engaged in the business of generation or generation and distribution of power may charge depreciation in respect of asset acquired after 31st March 1997 at its choice thereunder. அதாவது பவர் யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஏதாவது மிஷினரி வாங்கினா அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம். ஆனால் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணுறதுக்கு SLM மெத்தட் ஃபாலோ பண்ணக்கூடாது, WDV மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ப்ரொவிஷன் பார்த்துருக்கோம் இல்லையா, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். SLM மெத்தட் தான் மோஸ்ட்லி எல்லோரும் பவர் யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி அவங்க ஃபாலோ பண்ணும்போது டிப்ரிசியேஷன் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ்ன்னு சொல்லிட்டு நார்மல் டிப்ரிசியேஷன் பார்க்கும்போது பார்த்துருந்தோம். அதே மாதிரி புதுசாக இங்கே 2 டேர்ம் உள்ளே வருது. அது பேர் என்னென்னா டெர்மினல் டெப்ரிசியேஷன், பேலன்சிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருது. அது என்ன, அது எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். இது ப்ராக்டிக்கல் சம் இதுலேருந்து வரும்ப்பா, கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 வேர்டு கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேலன்சிங் சார்ஜ்னால் என்ன, டெர்மினல் டெப்ரிசியேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதனால் இந்த ப்ரொவிஷன் கண்டிப்பாக படிங்க. டெப்ரிசியேஷன் இன் கேஸ் ஆஃப் பவர் யூனிட்ஸ். An undertaking engaged in the business of generation, transmission, distribution of power may charge depreciation in respect of asset acquired after 31st March 1997 at choice thereunder. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறவங்க, ஜென்ரேஷன் அதுக்கப்புறம் அதுலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறவங்க, பவரை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் டெப்ரிசியேஷன் 1997க்கு வாங்கின அதுக்கப்புறமா வாங்கின அசட்டுக்கு டெப்ரிசியேஷன் எப்படி சார்ஜ் பண்ணுறாங்கன்னா WDV மெத்தட் ஆஸ் ஃபாலோடு பை ஆல் அதர் அசஸ்ஸி. WDV ஃபாலோ பண்ணலாம், அப்படி இல்லைனா ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். Straight line method at the prescribed rate in the appendix 1A of the income tax rules on actual cost of the asset, not on the block value of asset. Appendix 1A 1 word பா, இதுக்கு என்ன கொடுக்கலாம், ஒரு 2 ஸ்டார் கொடுக்கலாம், அந்தளவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு. ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் எதில் சொல்லியிருக்காங்க, அதோட ஸ்ட்ரைட் லைன் மெத்தடோட ரேட்டு appendix 1A அதில் சொல்லியிருக்காங்க. ஆஃப் தி இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கிடையாது, ரூல்ஸு ஆன் தி ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் தி அசட். SLM எப்போவுமே ஆக்சுவல் காஸ்ட், ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தி அசட்டில் தான் போடுவோம் இல்லையா, WDVயில் போய் போட மாட்டோம். ஸோ நாட் ஆன் தி பிளாக் வேல்யூவில் போய் போட மாட்டோம், ஒரிஜினல் காஸ்ட்டில் தான் போடுவோம். ஹவவர் such option shall be exercised before the due date of furnishing return of income. Further it may be noted that once the option is exercised it shall be applicable for all the subsequent years. நம்ம ரிட்டன் ஃபைல் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷனை நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா அசஸ்மெண்ட் இயர்ஸ்க்கும் இதுதான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, டெர்மினல் டெப்ரிசியேஷன் அண்ட் பேலன்சிங் சார்ஜ், இது ரெண்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னா அசஸிங் எங்கேஜ் இன் தி ஜென்ரேஷன் ஆர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர். ஓகேவா, இந்த வேலை பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்கு அப்ளிகபிள். கண்டிஷன் என்னென்ன, SLM மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கணும். த அசட் இஸ் சோல்டு, டிஸ்கார்டட், டெமாலிஷ்டு, டெஸ்ட்ராய்டு இன் த ப்ரீவியஸ் இயர் அதர் தேன் த ப்ரீவியஸ் இயர் இன் விச் இட் இஸ் ஃபஸ்ட் ப்ராட் இன் டு யூஸ். போன வருஷத்தில் அந்த அசட்டை வந்து விற்றுருக்கணும், இல்லைனா டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கணும், டெமாலிஷ் பண்ணியிருக்கணும், அதை ஸ்க்ராப் மாதிரி நல்லா ஸ்க்ராப் ஆக்கியிருக்கணும், இல்லைனா விற்றுருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பண்ணியிருக்கணும் போன ப்ரீவியஸ் இயரில் அதர் தேன் த ப்ரீவியஸ் இயர் இன் விச் இட் இஸ் ஃபஸ்ட் ப்ராட் இன் டு யூஸ். அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, போன வருஷமே வாங்கி அந்த வருஷமே விற்றுருக்கக்கூடாது. அப்படின்னா நம்மளுக்கு டிப்ரிசியேஷன், அந்த அடிஷ்னல் டிப்ரிசியேஷன் அது எல்லாமே கிளைம் பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ப்ரொவிஷன் படிச்சிருந்தோம். ஸோ போன வருஷத்துலேயே வாங்கி அதையே விற்றுருக்கக்கூடாது, இல்லை ஸ்க்ராப் பண்ணியிருக்கக்கூடாது. அது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு வருஷத்தில் அது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். அதுதான் சொல்கிறாங்க. மீனிங் பாருங்கள், டெர்மினல் டெப்ரிசியேஷன் நான் இங்கே சொல்ல விரும்பலை, நான் உங்களுக்கு சம்மை வச்சு உங்களுக்கு நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். டெர்மினல் டெப்ரிசியேஷன்னா என்ன, பேலன்சிங் சார்ஜ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரீட்மெண்ட் பாருங்கள், டெர்மினல் டெப்ரிசியேஷன் இஸ் ஃபுல்லி அலோட் அஸ் டிடக்ஷன் ஆஸ் அ பிஸ்னஸ் லாஸ். டெர்மினல் டெப்ரிசியேஷன் வந்து பிஸ்னஸ் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிடக்ஷனாக அலோவ் பண்ணிக்கலாம். அதாவது P&L போய் இந்த மாதிரி டெர்மினல் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடலாம் லெஃப்ட் சைடு. இது வந்து உங்களுக்கு டிடக்ஷன் சொல்லி அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் ஆஸ் பர் செக்ஷன் 41 subsection 2 பேலன்சிங் சார்ஜ் இஸ் ஃபுல்லி டேக்ஸபிள். அப்படின்னா நம்ம பார்க்கும்போதே என்ன தெரியுது, டெர்மினல் டெப்ரிசியேஷனாக ஒரு லாஸ் ஐட்டம், பேலன்சிங் சார்ஜ் அப்படிங்கிறது ஒரு ப்ராஃபிட் ஐட்டம் அப்படின்னு தெரியுது. இது fully taxable as business income in the previous year in which such income falls due. The provision holds good even if the business does not exist in the year.
போன வருஷத்தில் இந்த பிஸ்னஸை நீங்கள் கைவிட்டாலும் பிஸ்னஸே நடக்கலைனாலும் இந்த பிஸ்னஸ் பேலன்சிங் சார்ஜ் வந்து டேக்ஸபிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, illustration 4 பாருங்கள். Important Limited is a power generating unit. On 1/4/2018 it purchased a plant of 50 lakhs eligible for depreciation at 15% SLM. Compute the balancing charge terminal depreciation assuming the plant is sold on 21/4/2020 for. ஓகே, இதை வந்து 18ஆம் தேதியே வாங்கியிருக்காங்க. 18ஆம் வருஷமே வாங்கியிருக்காங்க. 1819 அந்த ப்ரீவியஸ் இயர்லேயே வாங்கியிருக்காங்க. ஆனால் விற்கிறது பாருங்கள் 2021 இந்த வருஷத்துல தான் விற்கிறாங்க இல்லையா? அப்படின்னா இந்த 3 கேஸ்லேயும் இந்த அமௌண்ட்டுக்கு விற்றுருந்தாங்கன்னா அப்போது என்ன டெர்மினல் டெப்ரிசியேஷன், என்ன பேலன்சிங் சார்ஜ் தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம டெப்ரிசியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அந்த மெத்தடுக்கு வாங்க. ஃபஸ்ட்டு WDV நம்மளுக்கு கிடையாது இல்லையா? ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும்? SLMனா ஒரிஜினல் காஸ்ட் எடுத்துக்கணும். ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ? 50 lakhs. ஸோ 50 lakhs on 1/4/2018 இல்லையா? ஸோ 1819, 1920, 2021 இந்த 3 வருஷத்துக்கு டெப்ரிசியேஷன் வந்திருக்கணும். ஸோ 1819 பாருங்கள் 50 lakhஸில் 15% டெப்ரிசியேஷன் போட்டிங்கன்னா 50 lakhஸுக்கு எவ்வளோ வரும்? 15 lakhஸுக்கு 15% டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 2,25,000 eligible for depreciation on SLM. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னா ஆக்சுவலாக ரேட்டு கொடுத்துருப்பாங்களா என்னன்னு தெரில. ஓகே, லைஃப்பை பற்றி சொல்லவே இல்லை. ஓகே, ஸோ 50 lakhs minus 15% 4,25,000 மறுபடியும் இதில் ஒரு 2,25,000. ஓகே, என்ன பண்ணி வச்சுருக்காங்க? 35 lakhs கொண்டு வந்திருக்காங்க 1/4/2020 அன்னைக்கு. 7,50,000 அப்படின்னா எவ்வளோ வரும்? ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 50 lakhஸுக்கு 15% டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 7. ஓகே, நான் தான் டைப்போ ஏதோ பண்ணி வச்சுருக்கேன். 7,50,000 தான் வருது. 7,50,000 ஃபார் ஃபஸ்ட் இயர். 1819க்கு டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 7,50,000. ஸோ 1920 அடுத்த வருஷத்துக்கு பாருங்கள். இந்த 50 lakhsலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 7,50,000 லெஸ் பண்ணிங்கன்னா 50 lakhsலேருந்து 7,50,000 ஃபஸ்ட்டு லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 42,50,000. இது வந்து 1920. நம்மளுக்கு தேவை 2021ஓட WDV தேவை. ஸோ இதையும் லெஸ் பண்ணிவிடுங்க. மறுபடியும் ஒரு 7,50,000 லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 35 lakhs. இந்த அமௌண்ட்டை தான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 35 lakhs எல்லா இயருக்குமே 35 lakhs தான். ஏன்னா 1/4/2020 அன்னைக்கு 2 இயருக்கு டெப்ரிசியேஷன் போட்டுட்டு அப்புறமா 35 lakhs அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. சேல் ப்ராசிட்ஸ் பாருங்கள் 7,50,000, 30 lakhs, 45 lakhs, 55 lakhs. இப்படியெல்லாம் இருந்தால் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேலன்ஸ் பாருங்கள். பேலன்ஸ் நீங்கள் வழக்கம் போல் எழுதிடுங்க. பாசிட்டிவாக இல்லை மைனஸாக அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக அப்படின்னு சொல்லிட்டு சைனோட எழுதிடுங்க. இப்போது இதுக்கு பேர் என்ன அப்படின்னு மட்டும் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். 35 lakhஸில் 35 lakhs அசட் உள்ள WDV வேல்யூ உள்ள ஒரு அசட்டை நீங்கள் 7,50,000க்கு விற்றுருக்கீங்க. அப்போது பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் என்னது? உங்களுக்கு நட்டம் இல்லையா? இவ்வளோலாம் டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஒரு அமௌண்ட்டு. ஆனால் நீங்கள் விற்றது வந்து அதுக்கு பாதிக்கு பாதி கூட இல்லை இல்லையா? 27.5 லட்சம்னா 7.5 எவ்வளோ? 15 தான் வரும். ஸோ பாதிக்கு பாதி கூட நீங்கள் விற்கலை. 35 லட்ச ரூபா வேல்யூ உள்ள அசட்டை. ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிறது என்னது? டெர்மினல் டெப்ரிசியேஷன். பேலன்ஸ் இருக்கிறது என்னது? அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா 27,50,000, அதுக்கு பேர் டெர்மினல் டெப்ரிசியேஷன். அது உங்களுக்கு லாஸ் இல்லையா? ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிஸ்னஸ் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் லாஸ்ன்னு வேணாம், டெர்மினல் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு P&L அலோவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 30 lakhs இருக்கா? 35 lakhஸில் 30 lakhs போயிடுச்சுன்னா மறுபடியும் 5 lakhs வருது. இப்போயும் இந்த 5 lakhs வந்து உங்களுக்கு நஷ்டம்தான் இல்லையா? ஏன்னா 35 lakhs WDV வேல்யூ உள்ள ஒரு அசட்டை 30 lakhsக்கு நீங்கள் விற்றதுனால பேலன்ஸ் இருக்கிற அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு நஷ்டம். ஸோ 5 lakhs அப்படிங்கிறது டெர்மினல் டெப்ரிசியேஷன். இப்போது
பேலன்சிங் சார்ஜ்னால் என்னென்னு பார்க்கலாம். 35 lakhs 35 lakhs ஒர்த்துள்ள ஒரு அசட்டை நீங்கள் 45 lakhsக்கு விற்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லாபம் தானே. ஸோ அந்த 10 lakhs நெகட்டிவில் இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், கெயின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் பவர் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு பேர் பேலன்சிங் சார்ஜ். ஏன்னா பேலன்சிங் சார்ஜ் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, இங்கே ஆல்ரெடி க்ரியேட் பண்ண சார்ஜை, அதாவது டெப்ரிசியேஷன்னு சொல்லி டெர்மினல் டெப்ரிசியேஷன் சொல்லி க்ரியேட் பண்ண போகிற சார்ஜை இது பேலன்ஸ் பண்ணுது. ஏன்னா இங்கே வந்து பாசிட்டிவில் வந்துச்சுன்னா அது வந்து லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பிஎன்எல்ல போய் சார்ஜ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் இல்லையா, அது வந்து ஒரு சார்ஜிங் ஐட்டம் மாதிரி போயிடும் இல்லையா, அலோவபிள் டிடக்ஷன் அப்படின்னா. அதுக்கு பதிலாக இங்கே இது நெகட்டிவாக போய் அந்த சார்ஜை பேலன்ஸ் பண்ணுது. ஸோ அதுக்கு பேர் என்னது, பேலன்சிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இது ப்ராஃபிட். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இது ஃபுல்லி டேக்ஸபிள். இந்த இதுக்கும் இந்த நெக்ஸ்ட்டு வர்ற கேஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 35 lakhs ஆனால் 55 lakhsக்கு விற்கிறாங்க. 55 lakhsக்கு விற்றா 20 lakhs வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரப்போகுது. ஆனால் நீங்கள் 20 lakhsே நீங்கள் போய் பேலன்சிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமே அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா பேலன்சிங் சார்ஜ் அப்படிங்கிறது ஆல்ரெடி பிஎன்எல்ல போகக்கூடிய சார்ஜை பேலன்ஸ் பண்ணுறது தான் பேலன்சிங் சார்ஜ். ஆனால் இங்கே 20 lakhs அப்படிங்கிறது இங்கே 50 lakhsக்கு அதிகமாக எவ்வளோ இருக்குது பாருங்கள். 20 lakhsனால் இப்போ 55 lakhs இருக்கு இல்லையா, சேல் ஐட்டம் WDVயோட எக்ஸீட் ஆகிடுச்சு, அது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த 20 lakhs 50 lakhsை மீட்டப் பண்ணணுன்னா எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னா, நான் புரிகிற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்த 20 lakhsை 15/5 எப்படின்னு பிரிக்கிறோம். ஆனால் அது எப்படி பிரிக்கிறோன்னா, உங்களுக்கு WDV வேல்யூ எவ்வளோ இருக்குது, 35 lakhs. இந்த 35 lakhs ஒருவேளை எவ்வளோ அமௌண்ட்டு மீட்டப் பண்ணாமல் இருந்ததுன்னா அது டெர்மினல் டெப்ரிசியேஷனுக்கு போயிருக்கோம் அப்படின்னா, சப்போஸ் இங்கே வந்து 20 lakhs அப்படிங்கிறது ஒரிஜினல் காஸ்ட்டையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது 35 lakhs மைனஸ் 50 lakhs போட்டிங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ வரும், 15 lakhs. ஸோ 15 lakhs வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிஎன்எல்லுக்கு போயிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த 15 lakhs வந்து உங்களுக்கு பேலன்சிங் சார்ஜ். அதுக்கு மேலே ஒரிஜினல் காஸ்ட்டுக்கு மேலே எவ்வளோ உங்களுக்கு அடிஷ்னலாக வருதோ அது உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், அதாவது உங்களுக்கு WDV போன கேஸ் மாதிரியே WDV விட சேல் ப்ராஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த பேலன்சிங் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது ஒரிஜினல் காஸ்ட்டை விட எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது எப்படி பார்க்குறதுனா, WDV வேல்யூ அதை ஃபஸ்ட் எடுத்துக்காங்க. அதை ஃபஸ்ட்டு ஒரிஜினல் காஸ்ட் வேல்யூ எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் WDV, ஃபஸ்ட்டு இருக்கிற WDV இதை எடுத்துக்கோங்க. ஸோ 15 lakhsல 35 lakhs போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ வரும், 15 lakhs. ஆனால் உங்களுக்கு பேலன்ஸ் வந்திருக்கிற ப்ராஃபிட் எவ்வளோ, 20 lakhs. ஸோ 15 lakhs அந்த ஒரிஜினல் காஸ்ட்டை மீட் பண்ணுற வரைக்கும் இருக்கிறதுக்கு பேர் பேலன்சிங் சார்ஜ். அதுக்கப்புறமா கிடைக்கிற எக்ஸ்ட்ரா கெயின் வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இந்த கேஸில் பாருங்கள், ஆனால் நீங்கள் விற்றதே 45 lakhsக்கு தான் விற்றுருக்கீங்க. ஒரிஜினல் காஸ்ட்டோட வேல்யூ எவ்வளோ, 50 lakhs. அப்படின்னா உங்களுக்கு இன்னும் 5 lakhs நீங்கள் இன்னும் மீட்டப் பண்ணல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பேலன்சிங் சார்ஜ் மட்டும்தான் உங்களுக்கு வருது. அதுக்கப்புறமா ஏதாவது நீங்கள் சேல் ப்ராஃபிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக விற்றுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி எழுதிக்கங்க. பேலன்சிங் சார்ஜ் அப்படிங்கிறது ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லலாம். இங்கே வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் WDV வேல்யூ மைனஸ் பேலன்சிங் சார்ஜ், அதையும் லெஸ் பண்ணிங்கன்னா வர்றது தான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இந்த கேஸில் வந்து பேலன்சிங் சார்ஜ் அப்படிங்கிறது பேலன்ஸ் இருக்கிறது வந்து WDV மைனஸ் சேல் ப்ராஃபிட்ஸ். இப்போ எது வரைக்கும் அப்படின்னா, இந்த கெயின் வராதப்போ இருக்கிற அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் தான் இருக்கிறது உங்களுக்கு பேலன்சிங் சார்ஜ். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பவர் யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் தி அசட்ஸ். இருங்க, நோட் ஏதோ எழுதியிருக்காங்க, என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பேலன்சிங் சார்ஜ் cannot exceed the accumulated depreciation claimed on such asset. The total negative balance in case D is 20 lakhs but the accumulated depreciation is 15 lakhs only. Hence the balancing charge is restricted to 15 lakhs and the balance is 5 lakhs shall be treated as short term capital gain. இங்கே வந்து இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், அதாவது accumulated depreciation எவ்வளோ claim பண்ணியிருக்கீங்க
அப்படின்னா பேலன்சிங் சார்ஜ் cannot exceed the accumulated depreciation claimed on such asset. accumulated depreciationனா சோஃபார் எவ்வளோ depreciation claim பண்ணியிருக்கீங்க? 1890க்கு ஒரு 7,50,000, 1920க்கு ஒரு 7,50,000. அது ரெண்டையும் கழிச்சு தான் இங்கே 35 lakhs வந்திருக்கு இல்லையா? ஸோ மொத்தமாக எவ்வளோ 15 லட்சம் கிளைம் பண்ணியிருக்கீங்க. அந்த 15 லட்சத்தை இந்த பேலன்சிங் சார்ஜ் எக்ஸீட் ஆகக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்றாங்க. ஓகே, நான் சொன்னதான் கொஞ்சம் சுற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் தி அசெட் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, அது வரைக்கும் பை.